நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே சூப்பர். இன்னையோட ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய போட்டியாளர்கள்லாம் பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் யாரு? ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் திவாகர். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். மரகத மலர் வீடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிடி. மரகத மலர் வீடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிடி. நிலவில் ஒளி வீடும் மாணிக்கம், நிலவில் ஒளி வீடும் மாணிக்கம். என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம். ஆஹா அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம். திவாகர் சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். நானும் எங்கேயாவது அப்படி இப்படி இருக்குமான்னு நினச்சேன். எங்கேயுமே சுதி அங்கே சேரலை இங்கே சேரலைன்னு சொல்ல முடியல. அதே மாதிரி எஸ்பிபி ஷாருக்கு எப்படி அங்கே மேலே போது கொஞ்சம் ஷார்ப் ஆகும், அதே மாதிரி உங்கள் வாய்ஸ் அந்த மேலே வந்து ஷார்ப் ஆச்சு. கீழே வரும்போது அந்த அந்த பாடியோடு இருந்தது. ஒரே ஒரு இது என்னென்னா, நீங்கள் அந்த பதட்டத்தில் இருக்கலாம். சரணம் முடிஞ்சு பல்லவி வரும்போது அந்த நடுவில் ப்ரீத் எடுத்து பண்ணிங்க. பட் இருந்தால் கூட அந்த ப்ரீத் எடுத்தது கூட நேச்சுரலாக எடுத்த மாதிரி இருந்ததே தவிர அசிங்கமாக அங்கே விட்டுக்கிட்டு கடாபிடான்னு அப்படி வரல. அதே மாதிரி தீன்னு கீழே ஒரு நோட்டு வருது இல்லையா, அது எட்டலை. அது ஒன்று தான். மற்றபடி டச்சஸ் அவர் போட்ட சங்கதி எதுவுமே மாற்றி வேறு மாதிரி போடாமல் எல்லாமே பர்ஃபெக்ஷனோடு இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ திவாகர், சொல்லுங்க. யார் வந்து உங்களுக்கு வந்து என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும், யார் இன்னைக்கு உங்க கூட வந்தாங்க? என்னோட அண்ணா மேலே இருக்கு. அண்ணா. இப்போ அவங்க அண்ணா கிட்ட தான் ரிசல்ட் இருக்கு, போய் தெரிஞ்சுக்கோ. திவாகருக்கு ஓல்ட் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். ஓகே, என்ன நினைக்கிறீங்க? செலக்ட் ஆயிடும். ஓகே, அவர் முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ண வேணாம், போய் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? ஓப்பன் பண்ணுங்க. என்ன மார்க் நினைக்கிறீங்க? Congratulations, you're going through to the next level. செலக்ட் ஆயிட்டாரு. இந்த சந்தோஷமான செய்தியை ஷேர் பண்ணிக்கலாமா? வராருன்னு நினைக்கிறேன். Congratulations once again. ஸோ அடுத்ததாக நம்ம ஆடிஷன்ஸில் ஓல்ட் சாங்ஸை பாடுறதுக்காக வருகிறார் பாலாஜி. அதோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே,
கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். La 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 la. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு கடப்பதில்லையே, காலம் பாசம் தாய்மை நம்மை மறக்கவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். I like that very much. Thank you. The stage is meant for lots of things like this. So ஆனா இங்கே நிக்கணும்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா இல்ல இதுவே சூப்பர், இது ஓகே. Thank you so much. வெரி குட் நீலகண்ட பாலாஜி. ஸோ புவனேஷ் வந்து உங்களோட ரிசல்ட்ஸோட அங்கே காத்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் போய் அவர்கிட்ட உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல் த பெஸ்ட் பாலாஜி. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இன்னைக்கு செலக்ட் ஆகிடுவாருன்னு தோணுதா? நண்பன் கண்டிப்பாக செலக்ட் ஆகி தான் ஆகணும். யுவர் வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜட்ஜஸ் உங்களை. யூ ஸ்டில் ஹேவ் ஹோப், பார்க்கலாம், எனிதிங் கேன் ஹேப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்ததாக நம்ம முடிந்து பாட போறது மிஸ்டர் பிரதீப். கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மிழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன். Pradeep. Madam. Today was magic. Oh, thank you. Magic. God bless you. Thank you. Thank you. பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். வெரி குட். தொடர்ந்து இன்னும் நிறைய பாடிட்டே வரணும். நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு.
ஸோ நல்லா பாடிருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கா? ஓரளவு பாடியிருக்கேன் சார் அவங்க சொன்ன மாதிரி. ஓகே சார், உங்களுக்காக உங்கள் நண்பர் உங்களுடைய ரிசல்ட்டோட காத்துட்டு இருக்காரு. அவரை போய் சந்திச்சுட்டு என்ன மேட்ரு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பிரதீப்புடைய ரிசல்ட் அவர்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட் கார்த்திக் இங்கே நின்றுருக்காரு. ஓகே, என்ன தோணுது உங்களுக்கு? ஆடிஷன்ஸ் பார்த்தீங்க இல்லையா? அவர் பாருங்க, செலக்ட் ஆயிடுவார்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் தோணுதா? பாருங்க. அவர் வந்துட்டுங்க. ஓ, ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே. ஓகே, பிரதீப்பை கூப்பிட்டுடலாம். பிரதீப், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க நீங்க பிரதீப். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்றென்றும் இனிக்கின்ற பாடல்களை வந்து நம்மளுடைய ஆடிஷன்ஸில் நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து பாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க மதுமிதா. வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவே, வைதேகி காத்திருந்தாலோ தேவே, வைதேகி காத்திருந்தாலோ. மையிட்ட கண்ணோடு மான் விளையாட, மையிட்ட கண்ணோடு மான் விளையாட, மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாலோ தேவே, தேவர்கள் யாவரும் திருமண மேடை, தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைப்பதை பார்த்திருந்தாலோ தேவே. திருமால் பிரம்மா சிவன் எனும் மூவர், திருமால் பிரம்மா சிவன் எனும் மூவர் காவலில் நின்றிருந்தாலோ தேவி, காவலில் நின்றிருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவே, வைதேகி காத்திருந்தாலோ தேவே, வைதேகி காத்திருந்தாலோ. அது ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டை நீங்கள் எடுத்ததுக்காக பாராட்டுகள். தேங்க்யூ சார். பட் நிறைய அந்த அவங்க கம்போசிங்கில் இல்லாத சில சுரங்கள் பாடினீங்க. அப்புறம் வார்த்தை உச்சரிப்பு நிறைய தப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மதுமிதா, சந்தோஷமா? நீங்கள் நினச்ச மாதிரி பாட்டிங்களா? ஓகே. சரி, அப்பா அம்மா உங்களோட ரிசல்ட்டோட காத்துட்டு இருக்காங்க. போய் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் மது. தேங்க்யூ. மதுமிதா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்திருக்காங்க. கன்ஃபியூஷனை கிளியர் ஆக்கணும்னா இந்த ரிசல்ட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ யாரை ஓப்பன் பண்ண போறீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதுமிதா. எவர் கிரீன் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் போட்டி போட்டு அவங்களோட பாடல்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாடலும் கேட்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அடுத்ததாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ரோஹிணி. உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன்
ரோஹிணி நல்லா பாடினீங்க. கீழே there was a problem. கொஞ்சம் கீழே பாடும்போது அண்ட் அதே மாதிரி மேலேயும் that's what I found. So when you traverse அந்த ஆக்டேவ்ஸில் போகும்போது கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் தெரியல லிரிக்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக விடலை. எஸ்பெஷலி இந்த சரணம் நீங்கள் பாடும்போது லிரிக்கல் கிளாரிட்டி வாஸ் ரொம்பவே வாண்டிங். ஒர்க் ஆன் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரோஹிணி சூப்பராக பாடியிருக்கீங்க. ஓகே, ரிசல்ட்ஸும் அதேமாதிரி சூப்பராக வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அம்மா வந்து இப்போ உங்கள் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ரோஹிணி. தேங்க்யூ. ஓகே, ஸோ ரோஹிணி அவங்களுடைய ஆடிஷன்ஸுக்கு கொடுத்தாச்சு. அவங்க அம்மா கொஞ்சம் டென்ஷனோட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக ஜட்ஜஸோடைய ரியாக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க? பாதி ரியாக்ஷன் நல்லா இருந்தது, பாதி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ உங்களுடைய முழு ஃபோக்கஸ் எந்த கார்டு மேலே இருக்க போகுது? 75% க்ரீன், 25% வெயிட்டிங். ஐயோ, எனக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜ்லாம் சொல்கிறீங்களே, எனக்கு குழம்புதே. கண்டிப்பாக இது 100% என்ன கலர்னு பார்க்குறதுக்கு ரோஹிணியை கூப்பிட்டுடலாம். ரோஹிணி, wait list. Let's all hope and pray that you get a good signal from the judges. Okay, please take your seat. Thank you, ma. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்ததாக வெரி வெரி யங் கண்டஸ்டன்ட், வெரி வெரி ஓல்ட் சாங்கை பாடுறதுக்காக நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ஆல்கேட்ஸ் அழகேசன். அது நடந்து விட்டா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாள் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
அழகேசன் ஐயா, இந்த மேடைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம். நீங்க இங்க வந்து இந்த ஸ்டேஜை ஆனர் பண்ணிருக்கேள், எங்களும் ஆனர் பண்ணிருக்கேள். நீங்க பின்னாடி வந்ததுக்கு நாங்களா கொடுத்து வச்சிருக்கோம். நல்லா இருங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்க வயசு என்ன ஆகுது? 61ங்க ஐயா. ரைட். உங்களுக்கு 61. இந்த பாடல் பாடி தன்னுடைய குரலால் இன்றைக்கும் உலக ரசிகர்களை அப்படியே மயக்கி வச்சிருக்கிற டிஎம்எஸ் அண்ணன் அவர்களுக்கு இந்த வருஷம் 91 வயது. சரிங்க. வருகின்ற இந்த மாதம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி 90 வயசு முடிஞ்சு 91 அவருக்கு வயது பிறக்குது. அவர் பாடலை 61 வயசில் நீங்கள் வந்து பாடியிருக்கீங்க. அதனால் இதில் குறையை நீக்கி நிறைவு கொள்வது தான் நாகரிகங்கிற முறையில் இல்லை. இந்த வயசில் நீங்கள் இந்த 61 வயசில் இந்த இளைஞர்கள் கூட வந்து நின்று பாடுறீங்களே, அதுவே மிகப்பெரிய சவால் இல்லையா? சரிங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யார் சொன்னா உங்களுக்கு 61ன்னு? நான் சொல்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்களா? அப்போ நீங்களே உங்களுக்கு ஆப் வச்சுக்கினீங்க. அப்போல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையான வயசு தானே சொல்ல முடியும். உண்மையான வயசு டிவியில் வந்தால் சொல்லக்கூடாது. இனிமேட்டு உங்களுக்கு வயசு என்ன? 16. அதை திரும்பி போட்டால் 16 இல்லைங்களே. முடிய நரைச்சு போச்சு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது பித்த நரை. பித்த நரை. சரி, உங்களுடைய முதல் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து என்ன பாட்டு பாடினீங்க? ஓடிடுமே. இந்திக்கார பொண்ணா? காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். யார் சொன்னது? நான் சொன்னேன். வெரி குட். ஓகே, உங்களோட இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? நண்பர் வந்திருக்கிறார். நண்பரா? பேரு? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தியா? ஓகே. ஸோ இப்போ அவர்கிட்ட தான் வந்து நீங்கள் பாடினதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. ஆல் கேட்ஸ் அழகேசன் அவர்களுக்கு ஜோரா ஒரு தடவை கைத்தட்டுங்க. இன்றைக்கி அவர் எடுத்திருந்த பாட்டும் ரொம்ப நல்ல பாட்டு. அதாவது மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. அவர் பாடினது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க மாதிரி இருந்துச்சு. ஸ்கேல் வந்து ஆப்டாக இருந்துச்சு ரொம்ப. இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. அவர் கொஞ்சம் ஷேக்கியாக கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் பாடும்போது. அதுவாக தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாடி எல்லாருடைய மனசை கவர்ந்துட்டீங்க. முக்கியமாக இளைஞர்களுடைய மனசை கவர்ந்துட்டீங்க. இப்போ நம்மளுடைய நடுவர்களுடைய மனசை கவர்ந்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கையில். நீங்கள் தான் அவரை வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ண சொல்லணும். சொல்லுங்கள். சரி, ஓப்பன் பண்ணுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் க்ரீன் சிக்னல் கிடைக்கல, ரெட் சிக்னலும் கிடைக்கல. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுடைய டிசிஷன் சொல்கிறோம் அப்படின்னு ஜட்ஜு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ மனசு தளர விடாதீங்க. பாருங்க, பார்க்கலாம். தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணன். எவர் கிரீன் பாடல்களை நம்மளோட கண்டஸ்டன்ஸ் அவங்களோட ஆடிஷன் ஸ்டைலில் வந்து பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஜட்ஜஸ் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் வந்து திருத்தங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக அவங்க முன்னாடி வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க மஹிதா. வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயினமே வானுலகம் மேடையிலே ஆசை நடை போடாதே, ஆசை நடை போடாதே. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானாலது நடந்திட வேறே வழியேது. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு.
மகிதா சார் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். சுதி சுத்தமாக இருந்தது. தேங்க்யூ சார். எல்லாத்த விட அந்த ஃபீல், பாவம், நீங்கள் உங்கள் வாய்ஸில் நல்லா பாடினீங்க. சங்கதிகள் எல்லாமே நல்லா இருந்தது. பாக்கி ஒன்றும் உங்கள் பாட்டில் குறை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ மஹிதா நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து ரிசல்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். போய் என்ன ரிசல்ட் ஆச்சுன்னு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே பாடுறாங்க. இந்த வகையில் என் குழந்தை அந்த மாதிரி நல்லா தான் பயிற்சி கிவன் பெஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் உள்ள டென்ஷன் இருந்தது, பட் நம்பிக்கையும் இருந்தது. டெஃபினட்டாக என் நம்பிக்கை வலிக்கும், ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். என்னோடய டாக்டரோட ரிசல்ட் என் கையில் தான் இருக்குது. அவள் அடுத்த லெவலில் கண்டிப்பாக போவான்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன ப்ரேயரோடு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் திஸ். ஐ ஜஸ்ட் ஓப்பன். நினச்ச மாதிரி ப்ரேயர் வீண் போகலை. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்கு எனக்கு. அடுத்ததாக உங்க முன்னாடி வருகிறார் சுரா கீர்த்தன். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலை மேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலா. ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா எந்தன் டார்லிங், கலை மேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலா. ஓஹோ எந்தன் டார்லிங். இன்னும் சொல்லவா அதில் மன்னன் அல்லவா, அந்த எந்தம் தோன்றும் போதும் எந்த பேபி இங்கு வா. ஓஹோ எந்த பேபி நீ வாரா எந்த பேபி, கலை மேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலா. ஓஹோ எந்த டார்லிங் நீ வாரா எந்த டார்லிங், கலை மேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலா. ஓஹோ எந்த பேபி. தேங்க்யூ. ஸ்வராக் ரொம்ப நல்லா இருந்தது பாடினது. அண்ட் வெரி ஸ்மூத்தாக பாடினது வந்து சுகமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓஹோ எந்தன் பேபி, அந்த லேண்டிங் நோட் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரீச் இருக்கே இல்லையா? பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட ஸ்பிரிட் தான். நான் ரொம்ப வந்து அதை ரசித்தேன். தேங்க்யூ மேம். ஸ்வராக், ஆமாம், இப்போ இவங்க வந்து ஒரு வார்த்தை கூட இங்கே தமிழ் இல்லாமல் ஏதோ லேண்டிங் பர்ஃபெக்ட் அப்படின்னு 2 வார்த்தை தான் யூஸ் பண்ணாங்க. அதை எப்படி புரிஞ்சுட்டு தேங்க்யூ நீங்கள் இதுவும் புரியல. இது புரியல அவங்களுக்கு. ரொம்ப அநியாயமா இல்லை. பேசுகிறபடி பேசினா புரியும் சௌமியா, அந்த மாதிரி. மேம் அது அப்படி கிடையாது மேம். இவங்க வீட்டில் வந்து சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, எது சொன்னாலும் தேங்க்யூ சொல்றே அப்படின்னு. கரெக்டு தானே? கரெக்ட். பார்த்தீங்களா? கரெக்டானு கேட்டால் கரெக்டானு சொல்லணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டிவியில் அதை பார்க்கும்போது அவங்க அம்மாவோ இல்லை அப்பாவை உட்காந்து கீழே சப்டைட்டில் போட்டு விட்ருவாங்க. சரியா, உனக்கு உண்மையாலுமே தமிழ் தெரியாது, அதில் தமிழ் தெரியாத மாதிரி நடிகிறியா? நடிகிற நீ, ஆமாம் தானே? கரெக்ட். ஓகே கரெக்ட், அவ்வளோதான். கரெக்டானா கரெக்டுனுவா, ஏதாவது சொல்ல தேங்க்யூன்னு சொல்லுவா. ஓகே, நல்ல பையன். ஓகே, வெரி குட், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜெயந்த் இருக்கானா வீட்டில்? அவனை நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் சுரா கீர்த்தன். ஓகே, ஸோ ரிசல்ட் என் கையில் இருக்குது. அண்ட் சுராகோடைய அப்பா அங்கே உட்காந்துட்ருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுத்துடலாம். பட் ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சார் எப்படி பாடினார் உங்கள் பையன் இன்னைக்கு? சிம்பிள் எக்ஸலண்ட் மேடம், சாங் வெல். ஓகே, சூப்பர். திஸ் இஸ் யோர்ஸ். உங்களுடைய பையனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாமா? Congratulations, you are through to the next level.
ரைட் ஸ்வராக் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு போட்டிருக்கு அந்த சிட்டில். இப்போ ஸ்வரா கிட்ட சொல்லிடலாமா ஷவிட்டாலும்? எஸ் மேம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் விழித்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் விழித்து கொண்டார். முன்போர் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. அரவிந்த் ஓப்பனிங் பல்லவியில் வந்து யூ ஹேட் சம் டிஃபிகல்ட்டி. அங்கே அந்த லேண்டிங் நோட்ஸ் கொஞ்சம் அடிபட்டுச்சு. பட் சேனல் வந்து யூ டுக் ஆஃப் அண்ட் அந்த ஹை நோட்ஸ் பாடும்போது ரொம்ப நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் தென் லாஸ்ட் பல்லவி அகேன் யூ காட் பேக் இன் டு ஃபார்ம். தேங்க்யூ சார். Another contestant who has a lovely connection with music, with your singing. It's good to see that. When you hit the note on the top, you just have to learn not to shout. But very sparkling performance. பல்லவியில் வர சங்கதி எல்லாமே இன்னும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். மேலே போகும்போது அது ஷவுட்டிங்காக இருக்கக்கூடாது. அவர் எப்படி பாடிருக்காரு அதை கேட்டு அந்த அழகாக நமக்குள்ளே ஒரு அதை வாய்ஸை கம்ப்ரெஸ் பண்ணால் தான் அது பாடுறதுக்கு அழகு. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். ஓகே, ஸோ உங்களுக்கான கமெண்ட்ஸ்லாம் கிடச்சிது. அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸோட அப்பா அண்ட் ஃப்ரெண்ட் காத்துட்டு இருக்காங்க. உங்களோட ரிசல்ட்டை போய் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு எப்படி பாடினார்னு நினைக்கிறீங்க? இனிஷியல் மொமெண்ட்ஸ் கொஞ்சம் நர்வஸ்னஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஹி பிக்ட் அப். All right, and what do you think the result will be? Absolutely, ஷர்ட் கலர் தான் இருக்கணும். இப்போ யார் ஓப்பன் பண்ணலாம்? அப்பா ஓப்பன் பண்ண சொல்லிடலாமா? வெயிட் லிஸ்டட். இது பார்த்தீங்களா? இது பார்த்தேன். Don't worry about it. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணீங்கன்னா ஐம் ஷூர் திங்ஸ் வில் ஒர்க் அவுட். இல்லையா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.
எவர் கிரீன் பாடல்களை எடுத்து நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட்க்குலாம் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். அதை எடுத்து சூப்பராக பாடியிருந்தாங்க. அனந்த் சார் அவங்க வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருந்தாரு. சார் இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட, தமிழ் தெரிந்தவங்களை தவிர்த்து தமிழ் தெரியாத வேறு மாநிலத்திலிருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தமிழ் கஷ்டப்படுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா இல்லை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு? அது எப்படி இருந்தது? மொழியை வச்சுண்டு வார்த்தைகளுடைய பாவத்தையும் உச்சரிப்பு வச்சுட்டு அது வந்து கரெக்டாக அதை பயன்படுத்துறது வந்து அது இன்னும் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். அது போக போக அது இன்னும் நிறைய டீப்பாக கொண்டு போவோம். இந்த லெவலுக்கு ஐ எம் ஓகே வித் இட். பிகாஸ் இந்த லெவல் ஃபஸ்ட் என்னென்னா குரல் வளம் சரியாக இருக்கணும், அந்த டியூன் அவர்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் டச் இருக்கணும். ஆனால் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் யாருக்கு அது வரும் யாருக்கு வராதுன்னு. போக போக பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. மீன்வைல் இன்னிட்டுடைய வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸில் எது செலக்ட் ஆகிருக்கோ அதை நான் உங்ககிட்ட கொடுத்துடலாமா மாக்கப்பா? வாங்கோ ப்ளீஸ். ஓகே மாகாப், ஸோ என்னோட காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெயிட் லிஸ்டட் கண்டெஸ்டன்ஸ் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட போகிறோம். அவங்களுடைய இசை பயணம் தொடர போகுதா இல்லையா அப்படின்னு ஆனந்த்ஜியோடைய டிசிஷன் என்னன்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிஸ்டர் பாலாஜி. ஸோ பாலாஜி சொல்லுங்கள், நீங்கள் தனியாக வந்தீங்களா யார் கூடயாவது வந்தீங்களா அன்றைக்கி? ஃப்ரெண்டோட வந்து ஃப்ரெண்ட். ஸோ என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்ணில் நீல கலர் ஆக்கிட்டு வந்திருக்கீங்க, பார்க்கலாம் உள்ள பச்சை கலர் இருக்கா அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணுங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரிஜெக்ட். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ரோஹிணி. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஜட்ஜஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மிஸ்ஸிங்கான விஷயம் இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். கிடைச்சிருச்சு. வாழ்த்துக்கள் ரோஹிணி. ஆல் தி பெஸ்ட். அடுத்தது அழகேசன் அவர்கள். யார் படிக்க போறீங்க? Congratulations, selected. Congratulations, அழகேசன் சார். பழமையான பாட்டு பாடி உங்க ஸ்டைல்ல அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க. ஆனா அடுத்த லெவல்ல வெயிட் லிஸ்ட்லாம் இருக்க கூடாது. அடுத்ததோட என்னோட செலெக்ஷன் பார்ட்லயே நான் பாடுறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you sir. அடுத்ததா லெட்ஸ் கால் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். ரெண்டு பேருமே பேசும்போது ரிசல்ட் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருந்தீங்க. ஓகேடா மச்சி, டோன்ட் வெரிடா மச்சிலாம் சொன்னீங்க. இப்போ என்ன தோணுது உங்களுக்கு? அதனால க்ரீன் சிக்னல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த தடவை வித்தியாசமாக ஃப்ரெண்ட் ஓப்பன் பண்ண சொல்லலாமா இல்லை அப்பா ஓப்பன் பண்ண சொல்லலாமா?